மீண்டும் ஆட்சி பொறுப்பேற்ற 100 நாட்களில் 5 ஆண்டு கால சாதனை நிறைவேற்றிய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான அரசின் செயல்பாட்டை பொறுத்துக் கொள்ள இயலாமல் திமுகவினர் சட்டப்பேரவையில் சட்ட திருத்த மசோதாக்களை கிழித்தெறிந்து அமளியில் ஈடுபட்டது ஜனநாயக படுகொலை என பல்வேறு அரசியல் கட்சியினர் கண்டனம் தெரிவித்துள்ளனர். உள்ளாட்சித்துறை சம்பந்தப்பட்ட மசோதா பேப்பர்களை எல்லாம் கிழித்து எறிந்ததும் தொடர்ந்து 1 மணி நேரங்களுக்கு மேலாக கூச்சல் குழப்பங்களை உருவாக்கி 3 மசோதாக்களை இன்றோடு சட்டமன்றம் முடிகின்ற நேரத்திலே 3 மசோதாக்களை நிறைவேற்ற விடாமல் செய்ததும் தமிழக வரலாற்றிலே, சட்டமன்ற வரலாற்றிலே மிகவும் கண்ணியக்குறைவான செயல், ஜனநாயக படுகொலை, மிகவும் வன்மையான கண்டனத்துக்குரியது. தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்கட்சியாக, பொறுப்புள்ள எதிர்க்கட்சியாக இருந்து மக்களின் உட்க இருக்கிற பிரச்சனைகளை பற்றி பேசாமல் திட்டமிட்டு சட்டமன்றத்திற்குள்ளே கண்ணியத்திற்கு குறைவாக அராஜகத்தில் ஈடுபடுவது, வன்முறையில் ஈடுபடுவது, தவறான செய்கைகளை காட்டுவது, அப்படி என்று சட்டமன்றத்திற்கு ஒவ்வாத நடவடிக்கைகளில் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர் தொடர்ந்து ஈடுபடுவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ஆக்கப்பூர்வமான வார்த்தைகளில், ஆக்கப்பூர்வமான வழிகளில் தங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தவும், கருத்துக்களை தெரிவிக்கவும் அவர்களுக்கு உரிமை உண்டு. சபாநாயகருக்கு முன்பாக தீர்மான நகல்களை எல்லாம் கிழித்து எறிந்து ஒரு பெரிய போர்க்குளம் போல நடந்து கொண்டது எந்த விதத்திலும் நியாயமில்லை. இது ஜனநாயக மாண்புகளுக்கு எதிரானது, கண்டிக்கத்தக்கது. இது போன்ற நடவடிக்கைகளை மக்கள் எப்போதும் விரும்புவதில்லை. சட்டமன்றத்தை தங்களுடைய கடை சரக்காக மாற்றுவது திமுகவுக்கு கைவந்த கலை. அதைத்தான் இப்போது செய்திருக்கிறார்கள். 5 ஆண்டுகளில் செய்ய வேண்டியது 100 நாட்களிலே முடிந்துவிட்ட அந்த பெருமை இருக்கிறதல்லவா, அதை தாங்கிக் கொள்ள முடியாமல், அதை எப்படி காட்டுவது என்று தெரியாமல் தங்களுடைய ஆத்திரத்தை இந்த சட்டமன்றத்தினுடைய கடைசி நாளிலே காட்டியிருக்கிறார்கள்.